இந்த சுடர் இன்னும் சாகல. அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த கவின் பண்ற ஒவ்வொரு வேலைகளுக்கு பின்னாடியுமே இந்த சுடர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நமக்கு சந்தேகம் தான் இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கான எபிசோட்ல காமிச்சாங்க. ஸோ கவின பொறுத்தவரைக்கும் எப்படியாவது இந்த ராஜி கிட்ட இருந்து பணத்த வாங்கணும் அப்படிங்கிறதால தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பி அவங்கள மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜியுமே பணத்த இந்தா தரேன், அந்தா தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா கவின் விடுறதா இல்ல அப்படிங்கிறதால எப்படியாச்சும் அவங்களோட லேண்ட வித்து அந்த பணத்த குடுத்துறலாம் அப்படிங்கிற மாரி தான் ரகு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனா ரகுவ பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு 20 லேக்ஸ் தான் மேம் எங்களால ரெடி பண்ண முடியும். அந்த லேண்ட் வாங்க போற பார்ட்டி இன்னும் 2 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதனால மீதி பணத்த நம்ம 2 வாரம் கழிச்சு குடுக்கலாம். நீங்க கவின் கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி கவின் கிட்ட சொல்ல முடியும்? அதெல்லாம் நம்ப மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப நமக்கு வேற வழியே இல்ல மேடம். நீங்க கவின் கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப ராஜி போனதுக்கு அப்புறமா ரகுவோட நடவடிக்கை அப்படிங்கிறது டோட்டலா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கூட வேலை பார்த்த பையன் கவின் இந்த ராஜியே கண்ணுல விரல விட்டு ஆடுறானே அப்படிங்கிற மாரி அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ரகு மனசுக்குள்ள ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ராஜி வசமா ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கிறாங்க. அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள ஏமாத்தி திரும்பவும் பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப கவினுக்கு கால் பண்ணி இப்ப ராஜி பேசுறாங்க. நடந்த விஷயங்களே எடுத்து சொல்றாங்க. இப்போதைக்கு 20 லட்ச ரூபாய் பணம் வாங்கிக்கோ, மீதி பணத்தை 2 வாரத்துல தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஸ்டார்டிங்ல கவின் என்னவோ நம்பல. ஆனா ராஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை, நீங்க நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப கவினுமே சரி வேற வழி இல்லை, இந்த பணத்தை மட்டும் நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கவின் இப்போ ஒரு அக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றப்ப அந்த ராஜியை நீ பின்தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. நிச்சயமா எதிர்முனையில பேசுனது சுடரா தான் இருக்கும். அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு தெரிய தான் செய்யும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க நிச்சயமா உயிரோட வருவாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.